ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை. அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தண்ணீரை உங்கள் வீட்டில் தயார் பண்ணி வீடு முழுக்க தெளித்து விடுங்க. அப்படி செய்கிறது மூலயமா உங்களோட பித்ருக்கள், உங்களோட முன்னோர்கள் உங்கள் வீட்டிலே தங்கிடுவாங்க. உங்கள் குடும்பம் மேல்நிலைக்கு போகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. தை அமாவாசை தினத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களுக்கும் எக்கச்சக்கமான பலன் இருக்குது. மற்ற நாட்களில் வெள்ளிக்கிழமைகளை நம்ம சாமி கும்பிட்றதை காட்டிலும் அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இது மாதிரி நாட்களில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்களுக்கு அதிகமான சக்தி இருக்குது. அதனால தான் முன்னோர்கள் அப்படிப்பட்ட நாட்களை தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வழிபாட்டு முறை, ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டிலையே ஒரு சுத்தமான கெட்டதை போக்கக்கூடிய ஒரு அபாரமான தண்ணி ஒன்று ரெடி பண்ணி அதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலைகள்லையும் தெளித்து விட போகிறீங்க. அப்படி செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் இருக்குது, துர்சக்திகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படும். தெய்வங்கள் உள்ளே வருவாங்க, உங்களோட முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட நடமாட்டமும் வீட்டுக்குள்ளே அதிகமாகிடும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லேயும் பித்தளை சொம்பு இருக்கும். ஒருவேளை பித்தளை சொம்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். அந்த சொம்பில் 3/4 அளவுக்கு மேலே தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. அதில் ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள், எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி அதில் அரை துண்டை அந்த தண்ணியில் போட்டுருங்க. 3 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் அந்த சொம்பு தண்ணியிலே போட்டுருங்க. அது மட்டும் இல்லை, அந்த சொம்பு மேலே 2-3 வேப்பிலையையும் ஒரு கொத்து மாயிலையும் சொருகி வைங்க. இப்போ அந்த ஒட்டுமொத்த சொம்பு தண்ணீரையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுக்கோங்க. எப்பவும் போல் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு சாம்பிராணி போட்டுட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கலசத்தில் இருக்க தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த சொம்பு தண்ணீர், அதை அந்த மாயிலையால் எடுத்து, எப்படி மாயிலை ஒன்று சொருகி வச்சுருப்பீங்க, அந்த மாயிலையை எடுத்து வீட்டில் எல்லா மூலைகள்லேயும் தண்ணீரை தெளித்து விடுங்க. அதில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு பொருட்களுக்கும் ஒரு சக்தி இருக்குது. மஞ்சள் தூளுக்கு மங்களகரமான ஒரு சக்தி இருக்குது. ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாத்துக்கும் பணத்தை வசியமோட சக்தி இருக்குது. வேப்பிள்ளை, மாவிலை இது எல்லாமே சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். எலுமிச்சை பழம் துர்சக்தியில் விரட்டடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம். இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்த கலவையை தான் நீங்கள் ஒரு சொம்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த தண்ணீரை உங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்து விடும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை விரட்டி அடிக்கப்பட்டு நல்ல சக்திகள் மட்டும்தான் இருக்கும். அதையும் ஏன் நம்ம அமாவாசை தினத்தில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை தினம் வர்றது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி, மாரியம்மன், மகமாயி எல்லாருக்கும் உகந்த நாள். அப்படிப்பட்ட நல்ல நாளில் நீங்கள் இந்த சொம்பு தண்ணி ரெடி பண்ணி வச்சு அதை நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிக்கிறது மூலயமா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகிறத கண்கூடாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் வீடு நறுமணமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதோ கோவிலுக்குள்ளே வந்த உணர்வு உங்களுக்குள்ளே தோணும். கண்டிப்பாக தை அமாவாசை தினத்தில் காலை நேரமாக இருந்தாலும் சரி, மாலை நேரமாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நேரம் இந்த தண்ணீரை வீட்டு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. தெளித்து விட்டதுக்கு அப்புறமா மீதி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை கால்படாத இடத்துல விட்டுருங்க. அதை சேமித்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.